இன்றைக்கி மதியமாக வந்துட்டு வெளியே போயிருந்தோம். ஸோ ஃபுல்லாக வெளியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியே அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். வீடியோஸ்லாம் உங்களுக்காக எடுக்கலான்னு வெளியே சுற்றிட்டு இருந்தோம். போயிட்டு வந்துட்டு இருக்கிறப்ப வண்டி எங்கேயுமே நிறுத்தவே முடியல, அவ்வளோ வெயிலாக இருந்தது. ஸோ மரங்கிற எதுவுமே இல்லை. போயிட்டு வர்ற வழியில் தான் ஒரே ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஒரே பசுமையாக இருந்தது. ஒரு சர்ச் இருந்தது. ஸோ கொஞ்சம் நேரம் போய் அங்கே உட்காந்துட்டு தூக்கம் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு வண்டி ஓட்ட. சரி போய் சர்ச்சில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இருந்துட்டு இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இங்கே பக்கத்துலேயே வந்து ஒருத்தங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, சர்ச்லாம் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அங்கே வந்துட்டு போயிட்டு நான் கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்ட்டு தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கேயும் பார்த்தேன். இங்கேயே வந்துட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு இங்கேயே பைப் இருந்தது, இங்கேயே ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கிளம்ப போகிறேன். அப்போ தான் ஒரு விஷயத்தை உணர்ந்தேன். என்னென்னா போகிறப்போ ஒரு சின்ன பாட்டிலாவது வந்து நம்ம வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வண்டியில் இல்லை லேடிஸ் யாராவது போகிறாங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக்கில் ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க. பசங்க நீங்கள் எங்கேயாவது அர்ஜென்ட்டுக்கு போகிறீங்கன்னா வந்துட்டு ஒரு பாட்டில் வந்துட்டு நீங்கள் பைக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டு வந்து வீடியோக்கு பின்னாடி இருந்து சொல்கிறான், குழந்தைகளும் இருப்பாங்க, ஸோ அதெல்லாம் தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்கன்னு ஃப்ரெண்டு வேறு வீடியோ பின்னாடி சொல்லிட்டுருக்கான். ஸோ எப்போவுமே ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வச்சுக்கோங்க, அதுவும் இந்த வெயில் டைமில் கண்டிப்பாக தேவை. ஸோ பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? நானும் பாருங்கள் திரும்பவும் தண்ணி தாகமாக எடுக்குது உங்கள்கிட்ட பேச. ஸோ இன்னொரு வாட்டி குடிச்சிட்டு முகத்தை இன்னொரு வாட்டி கழுவிட்டு கிளம்புறேன். பார்ப்போம் இன்னொரு வீடியோவில். தேங்க்யூ.